யோ வைக்க போடுறதுக்கு சுருட்டை அணைக்காம அப்படியே போடுறீங்க, என்ன ஆகும்? தீ பிடிச்சி எரியும். நீ வேற சும்மாரியா? வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. சரி, என் பொண்டாட்டிக்காவது பதில் சொல்லி போட மாட்டேங்குது. வப்பாட்டி நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏய்யா உன் தலையில ஏன்டா முடியலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2 பொண்டாட்டியா? விளங்குனா போலுதான். ஓய்யா. நீங்க வாங்கயா எனக்கு பயமா இருக்கு. நீ என் கூட வா. ஏன் பயப்படுறீங்க? நான் தான் கூடவே இருக்கேன்ல. வீட்டை சுற்றி பலத்த பாதுகாப்பு இருந்தும் அவன் ஓட்ட பிரிச்சு கொலை பண்ணி இருக்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம் இருந்திருக்கணும்? நீங்கள என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், அது வந்து உடனே தேடி இருந்த அவன் நிச்சயம் கிடைச்சிருப்பான். கருவாய் உங்களை கண்டு பயப்படல, அவனை கண்டு நீங்க தான் பயப்படுறீங்க. அது இல்ல சார், உங்களை அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன். மிஸ்டர் வேல்பாண்டி, கருவாயனை புடிச்சு கொடுத்தாலோ அல்லது அவன் இருக்கிற இடத்தை சொன்னாலோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசளிக்கப்படும். சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாம் தண்டோரா போட சொல்லுங்க. எஸ் சார். இதனால சகலமான சனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், கருவாயனை உசுரோட பிடிச்சு கொடுத்தாலோ அல்ல இருக்கிற இடத்தை தெரிவிச்சாலோ அவர்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். இது கவர்மெண்ட் ஆர்டர் சாமியோ. உன்னை பிடிச்சு கொடுத்தா 5000 ரூபாய் கொடுக்கறதா ஊர் பூரா தண்டார அடிக்கிறாங்க. புடிச்சு கொடுக்க வந்தியா? அன்னைக்கு எங்க அக்கா சொன்னது நம்பி உன்னை நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேன். இனிமே சத்தியமா என் நாக்கர்த்தா கூட உன்னை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன். சரி சரி, இப்ப ஏன்டா நிக்கிற? முன்னெல்லாம் நீ திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுவ, இப்ப எப்படி சாப்பிடுற? பசியா தானே இருப்ப. இந்தா அவச்ச கிழங்கு இருக்கு, சாப்பிடு. சாப்பிடு.
குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே அண்ணா. என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு வச்சு, அப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வர மாட்டாரே. ஏன்? சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்துங்க, ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீதான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். 2 ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூரு ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க. இப்ப வா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, அடிச்சல கிளப்பாதீங்கய்யா. ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா முடியாதா? வர முடியாதுடா. ஏய், 2 தட்டு தப்பு. கிட்ட வராத. நிறுத்துங்கடா. அப்ப நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், ஓட்டுங்கடா. தாடி தள்ளாத. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே, அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். கால்ல 3 எத்து எத்துங்க, 3வது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எட்டியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத. தாடி பின்னால வா. மொட்டை முன்னால போ. என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்கப்படுறானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிசினாம்ல. யோ, சீசன் உள்ள கொஸ்டின்ல போயா. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவரு சொன்னாரு. 3 எத்து எத்துனா தான் நீ வருவ. நீ எத்தனாலும் சரி குத்துனாலும் சரி, நான் அந்த ஆளு சீசன் இல்ல, போகையா. சரியா வரமாட்டானுங்களே. ஏய், 3 எட்டு எட்டு. ஐயோ, செருப்பல்ல மிதிக்காதயா. வந்து இல்லையா, இருங்கய்யா. ஐயா ஐயா, அந்த ஆளு சீசன் தான், அந்த ஆளு சீசன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான். இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா, 3 எத்துலயே வந்துட்டானா சிஷ்யா? குருவே. ஏய், இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. யாரு வீட்லீங்க? ஏன் வீட்டுல வச்சுக்க. இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா.